ஃபுல் ஸ்டாப் ஆறதுக்கு எலெக்ஷன். இங்க இப்போதைக்கு டிடிவி தினகரன் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அந்த நம்பிக்கையை அவர் இன்னும் என்டிஏ கூட்டணியில் இணைய போறாரு அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையா பாஜக பார்க்குதா? ஆனா ஓபிஎஸ் திமுகவா தாவேக்கவா அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட ஆப்ஷன் கேட்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? டிடிவி தாவேக்கான முடிவே பண்ணியாச்சுங்க. அது அவர் கிட்டத்தட்ட பல முறை சொல்லிட்டாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள போற வாய்ப்பு இல்லவே இல்லை. அதாவது ஓபிஎஸோட கோரிக்கை அல்லது டிமாண்டு அல்லது அவர் விரும்பியது அதிமுக சேரணும். என்டிஏல சேர்ந்து ஓபிஎஸ் இனிமேல் கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியான ஒரு சின்னம் வாங்கி எப்படி அதெல்லாம் எப்படி பாசிபிள்? அப்போ ஓபிஎஸ் எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்மள டிலே பண்றாங்க இவங்க. இன்னொரு மாற்று முடிவு, மார்ச் மாதம் எலெக்ஷன் வரப்போகுதுங்க, எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் ஃபேஸோட தமிழ்நாடு வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஓகே, அப்படி என்றால் மாசம் என்ன இருக்கு? ஜனவரி மட்டும்தான். பிப்ரவரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா எந்த மாறுதலும் பண்ண முடியாது அரசாங்கத்துல. ஆமா. அப்போ இவங்க இன்னமும் இல்ல உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க, உங்களுக்கு ஏதோ சீட்டு கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டே இருந்தா அவங்களோட பிற வாய்ப்புகள் அடிபட்டு போகும். ஒரு அரசியல்வாதி அப்படி யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணாரு, அவரு போனாரு, பார்த்தாரு, எவ்வளவு சொன்னாரு, டிடிவி வெயிட் பண்ணாரு. இனி அந்த வாய்ப்பு இல்ல. எதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல வில்சன் சொன்னதையும் நான் ஏத்துக்கிறேன், வேப்பன் அவர்கள் சொன்னதையும் ஏத்துக்கிறேன். என்னன்னா மேஜர் பார்ட்னருக்கு 160 170 சீட், மீதி என்னவோ அதுதான் மத்த எல்லாருக்கும். யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம், வராம போகலாம். மேஜர் பார்ட்னருக்கு 160 170 சீட், திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஆக மீதி இவ்வளவுதான் இருக்கு. பிஜேபிக்கு 23, காங்கிரஸுக்கு 23 தான். தமாகவுக்கு 6 அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 6ன்னா விசிகாவுக்கு 6 தான். சோ கணக்கு கம்பேரிட்டிவ்லி சேம் தான். சோ திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, அதிமுகவுக்கு இதுல அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இதை தாண்டி நீங்க பாருங்க, திமுக தீய சக்தி ஒரு நாள் எம்ஜிஆர் சொல்லல, கருணாநிதி தீய சக்தின்னு சொன்னாரு. 77 அவர் சட்டமன்றத்திலேயே திமுகவும் அதிமுகவும் 5 விஷயத்துல இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவு நாள், நம்ம நினைவுபடுத்தி ஆகணும். 5 விஷயம் மாநில நலன், மொழி உரிமை, சமூக நீதி, இப்படி 5 விஷயங்களை பட்டியல் போட்டாரு. அதன் பின்னர் திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இணையணும்னு சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல பேட்டி கொடுத்தாங்க 2 தலைவர்களும், கலைஞரும் எம்ஜிஆரும். அப்ப நாங்க அட்டன் பண்ணவங்கள நானும் ஒருத்தர். ஒன்றுபட்ட திமுகவுக்கு யார் தலைவர் எம்ஜிஆர் கேள்வி கேட்ட போது கலைஞர்னாரு. யார் முதல்வர்னு கலைஞர் கேட்ட போது எம்ஜிஆர். அன்னைக்கு ஈவினிங்கோ மறுநாளோ தமிழிசை சவுந்தரராஜா கல்யாணம். 2 பேரும் அட்டன் பண்ணாங்க. மக்கள்லாம் கை தட்டினாங்க. இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமேனாரு. இணைப்பு கை கூடல, இப்ப அதை நோக்கி போகுது. அதாவது அதிமுக சார்புடைய வாக்காளர்கள், நான் ஓப்பனா இதை சொல்றேங்க, யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தால் அதிருப்தி அடைந்து திமுகவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். திமுக ஓட்டு வங்கி உயர்ந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் கண்ட கனவு அநேகமா அதுல நிறைவேறிடுமோ என்கிற எண்ணம் எனக்கெல்லாம் இருக்கு. இப்ப இவங்க 2 கட்சி ஒண்ணா இருக்கணுங்கிற எண்ணம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் தாவேக்காவை நோக்கி போயிட்டாரு. இவர்களுடைய ஆப்ஷன்ல ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய கூட்டத்தில் கேட்ட கோரிக்கையில பெரும்பாலானவர்கள் தாவேக்க அப்படின்னு சொல்றதாகவும் தகவல் வருது. அப்ப தாவேக்காவை பலப்படுத்துவது அப்படிங்கறதுல ஓபிஎஸும் டிடிவியும் அவங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா சார்? திமுகவும் தாவேக்காவும் 1 2ங்கிற பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கு சார். இன்னமும் அதை மூடி மூடி பேசுறதுல அர்த்தம் இல்ல. வன்னிய இளைஞர்களே பெரும்பகுதி இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி தாவேக்கா பக்கம் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் என்னோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவ இளைஞர்களையும் அது இருக்குன்னு. அதனாலதான் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் அவர் அதை சொல்றாரு, 41 பேரை கொண்டவங்களோட நம்ம இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பிரின்சிபல் சொல்றாரு. அப்போ எல்லா பகுதிகளிலும் தாவேக்கா ஊடுருவி இருக்கு. விசிகாவோட ஓட்டு வங்கியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க இன்னைய தேதிக்கு ஒரு பிராக்டிகலா நம்ம பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் எந்த இடத்துல வரும்னா, நாளைக்கு போலிங் பூத்ல திமுக டாமினேட் பண்ணும், அதிமுக டாமினேட் பண்ணும். அதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள் என்றால் இன்றைய தேதிக்கு மக்கள் அபிமானம் என்று பார்த்தால் திமுக தாவேகா இப்படிதாங்க ரூட் போயிட்டு இருக்கு. யாரு வேணாலும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா என்னோட கருத்து இதுதான். ஓகே, சுப்ரத்னம் சொல்லுங்க, குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது திராஷ் அன்னை சொன்னாரு, இது கிட்டத்தட்ட தாவேக்கான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எந்த முடிவு எட்டப்படவில்லை. ஆமா, சரிண்ணா, தவற புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கருத்துக்கள் கேட்கப்பட்டது, அதை வாங்கியிருக்காரு.
அன்னை சொன்ன கருத்தோடு நான் உடன்படுறேன். நான் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கருத்து கேட்டாங்க, எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நான் வாதிட்டேன். எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஜஸ்டிஃபை வந்து திராவிட இயக்கங்களுடைய தாய் வீடு சொல்கிற காலமும் சூழலும் தான் ஒருடைய அரசியல் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது. நாம் இணைப்புக்கு படாத பாடுபட்டோம். இந்த நிமிடம் வரை இணைப்புக்கு நாம் இணைப்புக்கு தான் அழைப்பு விடுத்தோம். ஒட்டுமொத்தமாக இல்லை என்று வருகிற பொழுது நாம் எதிரியை வீழ்த்துவது மட்டும் நோக்கம் இல்லை, வென்றதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வெல்லக்கூடிய அணியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் இணைத்து கொண்டோம் என்றால் நாம் பலரும் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பு. அடுத்து திமுக ஆட்சி தான். ஆட்சியில் நம்மை நம்பி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு உள்ளாட்சியில் பதவி வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. சித்தாந்தம் என்பது இரண்டு இயக்கங்களும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நீதி கட்சிக்கு வகுத்து கொடுத்த அந்த சித்தாந்தத்தில் தான். அப்படி எப்படிங்க நீங்க என்ன இவ்வளவுதான் ஏங்க ஆரம்பி வந்து இந்த கட்சியை நிறுவிய தலைவர்கள் ஒருவர். அம்மா வேணாங்கிறப்ப அவர் என்ன பண்ணாரு? எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலைஞர் கூட்டத்தில் எம்ஜிஆர் படமும் அங்க மாட்டப்பட்டது பேனர்ல. அதே மாதிரி அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை ஆரம்பிச்சாரு. அம்மா வேணான்னு முடிவு பண்ண முன்னாடி அவர் திருவோட்டை துடுக்கிட்டு தெருவில் போனாரா? கழகம் கட்சி ஆரம்பித்தால் திமுக கூட்டணி 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு இன்றைக்கு வரையில் அவர் அரசியலில் வந்து திரை பண்றதுக்கு அதுதான் காரணம். எனவே காலமும் சூழல் தான் முடிவுபடுகிறது. நம்ம அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் கூடவே அழிந்தாலும் கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று ஒருத்தர் இருக்கிற பொழுது ஷாம் சார் சொன்னதுதான் நீங்க இப்ப விரிவா சொல்றீங்க. அதிமுகவுடைய குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் தொடர்ந்து உங்களுடைய முன்னெடுப்புகள் இருக்கு, அதை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்றீங்கங்கறத அவங்க குற்றம் சாட்டுறாங்க. நீங்க சொன்ன செயற்குழு பொதுக்குழுல சொன்ன விமர்சனமும் அதை ஒட்டி விமர்சனம் தான். அண்ணா நான் தெளிவா சொல்றேன், முன்னெடுப்பு அப்படி இருந்தால் நாங்கள் இணைப்புக்கு எந்த தியாகத்துக்கும் தயார், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் இணைப்புக்கு தயார் என்று நாங்கள் கிராமத்தில் சொல்வார்களே கெஞ்சி கூத்தாடினோம் இணைப்பிற்காக, இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் இணக்கமாக பதில் சொல்லலாட்டும் பரவாயில்லை, எங்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அரசியலில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பொதுக்குழுவில் பேச அவர் ரசிக்க இந்த சூழலில் எப்படி இணைப்பு சாத்தியமாகும்? எனவே பிழைப்புக்கு என்ன வழி? நாங்கள் வந்து இந்த அரசியல் திராவிட இயக்கத்தோடு நீரோட்டத்தோட அதாங்க அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப தலைவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தின்னு எந்த காலத்தில் சொன்ன கிடையாது, இரட்டை குலங்கள் துப்பாக்கின்னு. ஒருவேளை தலைவருக்கு நம்ம தனி கட்சி கண்டுட்டோம், எந்த காலத்தில் திமுக மேல முழிக்க கூடாதுன்னா அன்னைக்கு ஏங்க வந்து அவர் வந்து இணைப்புக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாரு? 4 நாள் எப்படிங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு? என்ன எனவே வந்து இந்த திராவிட இயக்கங்கள் வந்து ஒற்றை கொள்கை ஒரே கொள்கைக்காக அங்க காங்கிரஸ் எதிர்கட்சியா வந்து விடக்கூடாது, திமுக தான் வர வேண்டும் என்று தலைவர் பாடுபட்ட தருணங்கள்லாம் உண்டு. சொல்ற புரியுதுங்களா? எனவே வந்து எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டக்கூடாத சக்தி இல்லை. இன்றைக்கு திமுகவா தாவேக்காவா என்று சொல்கிற பொழுது என்னை போன்ற பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் இல்லை. நம்மளை துச்சமாக நினைத்த எதிரிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நாம் அதே நேரம் வென்றோம் என்று வெற்றியாளனுக்கு தான் winners will have many admirers என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. வெற்றியாளர் என்றால் உலக பாராட்டு. ஓ பன்னீர்செல்வம் திமுகவை நோக்கி நகர்கிறார் அப்படின்னா அது அதிமுகவை வீழ்த்த அல்ல, மாறா எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க அவருடைய ஆணவ போக்கிற்கு ஒரு முடிவு கட்டி நாங்கள் வென்று மீண்டும் எங்களுடைய உரிமை மீட்பு கழகம் இருக்கிறதே அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான முதல் படி.